ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செஞ்சேரி மலை தேருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து முருகர் மலையிலேருந்து கீழே இருக்க கோயிலுக்கெல்லாம் தரிசனத்துக்கு போயிட்டு இப்போ மேலே போகுது சாமி. இப்போ கீழே பாருங்கள் தேர் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 தேர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மாலையெல்லாம் அழகழகாக கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வாங்கிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. அச்சு தனியாகவே மலை ஏற ஆரம்பிச்சிட்டான். மேலே போயிட்டு சாமிலாம் கும்பிடணும் அப்படின்னு அவனே ஒரு ஆர்வமாக இருந்தான். அவனே ஒரு முருகர் பக்தர். தம்பி வந்து முருகர் கோயிலில் வேண்டுதல் வச்சு தான் பிறந்தான். இப்போ வந்து நாங்கள் மலை மேலே ஏற ஏற எல்லா கிளிப்பிங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. நீங்களும் செஞ்சேரி மலையை ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது முருகர் கோயில் தான். நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மேலே வரைக்கும் வீடியோ எடுத்தோம், மேலேயும் வீடியோ எடுத்திருக்கோம். உள்ளே போய் கருவறையெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு. அதனால் நாங்கள் எடுக்கலைங்க. வெளியில் மட்டும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சாமிக்கு இதுதான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் 8 கிலோவில் தங்கத்தேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முருகர்லாம் கும்பிட்டுட்டு கீழே வந்து தங்கத்தேர்லாம் பார்த்தோம். நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் செஞ்சேரி மலையை சுற்றி பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கும். எல்லாமே தங்க தொட்டிலெலாம் வச்சுருக்காங்க, அங்கே போடலாம். அது தங்க தொட்டில் இல்லை, எடைக்கு எடை கொடுப்பாங்க போல், அதுக்காக வச்சுருக்காங்களா என்னவோ தெரில. நாங்கள் எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் போய் எல்லாமே மேலே கீழே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க. நேச்சுரல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். காலையிலேயே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக முருகருக்கு ஒரு கும்பிட வச்சுட்டு நம்ம போய் ஒரு தொழில் பண்ணுறவங்க தொழில் பார்க்கலாம், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா இந்த ஏரியா. யாரெல்லாம் இந்த ஏரியாவிலேருந்து என் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய கூட்டம் இருந்தது. கலெக்டரெல்லாம் வந்திருந்தாங்க, அன்னதானம்லாம் போட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோங்க. வெயில் ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இருந்தாலும் இங்கே வெயில் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வெயிலெலாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெயில் பாருங்கள் எப்படி மண்டை பொழக்குதுன்னு. சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் கீழே வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து எடைக்கு எடை கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக வச்சுருக்காங்க. நாங்களும் போய் விநாயகர் வெளியில் இருக்க சாமி எல்லாமே கும்பிட்டோம். நாங்கள் கரெக்டாக உச்சி பூசைக்கு சாமி கும்பிட போயிட்டோம். இங்கே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலாம் வந்திருந்தாங்க. அதாவது பொண்ணு பார்த்து முடிவு பண்ணுறதுக்காகலாம் இங்கே வந்திருந்தாங்க. இங்கே வந்து சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நாங்கள் அடிக்கடி வருவோம் சாமி கும்பிட்றதுக்கு. இங்கே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே போயிட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நாங்களும் இங்கே வருவோம். இங்கே யாராவது செஞ்சேரி மலை ஏரியாவில் இருக்கவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தங்கத்தையெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.